குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அதை பற்றி நம்ம இப்போ படிக்க போகிறோம். இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜியில் மொத்தம் நமக்கு 6 லெசன், ஒரே வால்யூம் தான். +2ல் ரொம்ப ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். எல்லாருமே ஒரு 90க்கு மேலே சுலபமாக எடுக்கக்கூடிய ஒரு பாடம். இதில் முதல் 5 லெசன் நம்மளுடைய மெக்கானிக்கலுக்கு சம்மந்தம் இல்லாதது. ஆனால் பேசிக்காக நீ என்ன செய்யணும், கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்காக ஒரு 5 சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒவ்வொரு சாஃப்ட்வேரு. இந்த 5ம் எப்படி அப்படின்னா, ஒரு பேஜை க்ரியேட் பண்ணுறது. ஒரு பேஜை க்ரியேட் பண்ணுறதுனா என்ன, அது ஒரு லெட்டர் அடிக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு மேட்ரை டைப் பண்ணலாம், ஒரு டேபிளர் காலம் போட்டு ஏதோ ஒரு இதை எழுதணுன்னா எழுதிக்கிடலாம். இல்லையா, நம்ம இப்போ பேனர்லாம் அடிப்போம், வால் போஸ்ட் அடிப்போம். அதில் என்ன இருக்கும், டெக்ஸ்ட் இருக்கும். அப்புறம் வேறு என்ன இருக்கும், யாரோட பிக்சராவது இருக்கும். அப்புறம் ஏதாவது ஒரு டிசைன் இருக்கும். இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு உருவாக்கப்பட்ட சாஃப்ட்வேர் நிறையா இருக்குது. அதில் ஒரு சில சாஃப்ட்வேரை பற்றி நம்ம இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜியில் நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க, சிலபஸில் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற அந்த 5மே சாஃப்ட்வேர் தான். 5ம் ஒரே விதமான சாஃப்ட்வேர் தான். எல்லாமே இந்த அடாப் அப்படிங்கிற அந்த குழுமத்தோடு சேர்ந்த சாஃப்ட்வேர் தான். நீ ஒரு சாஃப்ட்வேர் படித்தாலே போதும், மிச்ச 4 சாஃப்ட்வேரும் நம்ம ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், புரிஞ்சிக்கலாம், படிச்சுக்கிடலாம். அதனால் இந்த ஃபஸ்ட்டு லெசன், இந்த முதல் லெசன் நடத்தும்போது நல்லா கவனமாக கவனிச்சிங்க அப்படின்னா, பின்னாடி உள்ள எல்லா லெசனும், அடுத்த 4 சாஃப்ட்வேரும் என்ன செய்யலாம், அதே இதுதான். ஒரு சில கமாண்டுகள் தான் என்ன செய்யும், மாறும். ரொம்ப சுலபமாக நீங்கள் என்ன செய்யலாம், புரிஞ்சுக்கொள்ளலாம். கடைசியாக 6வது லெசன், அதுதான் ஆட்டோகேடு. 2016 வெர்ஷன். இதுதான் நம்ம மெக்கானிக்கலுக்கு ரிலேட்டடான ஒரே ஒரு சாஃப்ட்வேர். நம்ம மெக்கானிக்கலில் டெக்னிக்கல் ட்ராயிங் போடுறோமா இல்லையா, அந்த ட்ராயிங் எல்லாமே இந்த சாஃப்ட்வேரில் ரொம்ப சுலபமாக வரையலாம். நம்ம மேனுவலாக வரைகிறதுக்கு டைம் ரொம்ப எடுத்துக்கிடும். ஆனால் ஆட்டோகேடை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, ட்ராயிங் போடுறது ரொம்ப சுலபம். அதை காப்பி பண்ணுறது சரி, எடிட் பண்ணுறது சரி, அதை ட்ரிம் பண்ணுறது சரி, எல்லா விஷயங்களும் ரொம்ப சுலபம். போன வருஷம் நான் உங்களுக்கு 2D 3D ட்ராயிங்கை பற்றி நடத்தியிருந்தேன். 2 டைமென்ஷன் 3 டைமென்ஷன் ட்ராயிங். அதில் 3D ட்ராயிங்கில் ஐசோமெட்ரிக் ட்ராயிங்லாம் போடுறதுக்கு நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டீங்க. ஆனால் ஆட்டோகேடில் போடுறது ரொம்ப சுலபம். ரொம்ப ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், வரைஞ்சிடலாம். இதில் ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு வியூவும் நம்ம தான் எடுத்து வரையணும். இதில் அப்படி இல்லை. ஒரு ட்ராயிங்கை வரைஞ்சிட்டு நம்ம டாப் வியூவா, சைட் வியூவா, லெஃப்ட் சைடா, ரைட் சைடா, ஃப்ரண்ட் வியூவா, அப்படி கமெண்ட்டை கொடுத்தாச்சுன்னா போதும், அதுவே என்ன செஞ்சிடும், டக்குன்னு ட்ராயிங்கை வரைஞ்சிரும். இதெல்லாம் நம்ம கடைசி சாஃப்ட்வேர் ஆட்டோகேடில் என்ன செய்வோம், படிப்போம். இப்போ முதல்ல மொத்தம் 6 சப்ஜெக்டில், இந்த 5 சப்ஜெக்டில் முதல் பாடம் அடாப் பேஜ் மேக்கர். இந்த அடாப் பேஜ் மேக்கர் ரொம்ப ஈஸியான சாஃப்ட்வேர். அதுலேயும் இதில் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு புக் பேக் கொஸ்டினை மட்டும் நான் என்ன செய்வேன், முதல்ல இப்போ குறித்து போடுவேன். நீங்கள் அதை கம்ப்ளீட்டாக குறிச்சிடணும். நம்ம ஜிஎம்மில் எப்படி நான் குறித்து போட்டு பாடம் நடத்தினேனோ அதே மாதிரி தான் இதுலேயும் நடத்துவேன். நீங்கள் நேரில் வரும்போது நம்ம கம்ப்யூட்டர் லேபில் உட்காந்து நம்ம எல்லா சாஃப்ட்வேரும் என்ன செய்யலாம், உட்காந்து ஒர்க் பண்ணி பார்த்துடலாம். நமக்கு ப்ராக்டிக்கலுக்கு அடாப் பேஜ் மேக்கரில் எக்ஸசைஸ் இருக்குது. அதனால் நம்ம அதில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் அந்த சாஃப்ட்வேர் நல்லா என்ன செஞ்சிடும், புரிந்துக்கணும். அதே மாதிரி ஆட்டோகேட்லேயும் நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ப்ராக்டிக்கலில் எக்ஸசைஸ் இருக்குது. அதனால் நம்ம அதையும் என்ன செய்வோம், லேபில் ஒர்க் பண்ணுவோம். இப்போ ஏற்கனவே நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் அடாப் பேஜ் மேக்கர் அப்படி இல்லை அப்படின்னா இது ஸ்டோர் பண்ணிக்கிடுங்க. இந்த நம்மகிட்ட இருக்கக்கூடிய என்னென்ன சாஃப்ட்வேர் நமக்கு சிலபஸில் இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யுங்க, அதை ஸ்டோர் பண்ணிக்கிடுங்க. அதில் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். நான் நடத்த உங்களுக்கு அது நல்லா புரியும். அந்த கொஸ்டின் ஆன்சர் என்னெல்லாம் இருக்கோ அந்த கொஸ்டின் எல்லாமே நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த இதில் ஒர்க் பண்ணி பாருங்கள் உங்களுடைய லேப்டாப்பில். உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருந்தது, புரியல அப்படின்னா அது எல்லாமே நீங்கள் குறித்து வச்சுக்கிடுங்க. நம்ம எப்படியும் ஸ்கூல் நமக்கு ரீஓப்பன் ஆனதுக்கப்புறம் நேரில் பார்க்கும்போது அந்த டவுட்டெல்லாம் நம்ம நேரில் என்ன செஞ்சிடலாம், கிளியர் பண்ணிக்கிடலாம். இப்போதைக்கு நமக்கு எக்ஸாம் ஓரியன்டாக நீங்கள் இப்போவுமே பாடத்தை என்ன செய்யணும், படிக்க ஆரம்பிச்சிடணும். ஏற்கனவே நான் உங்களுக்கு ஜிஎம்மில் நான் கொஸ்டின் கொடுத்து 3 கொஸ்டின் நீங்கள் எல்லாருமே இப்போ படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
அதே மாதிரி இதுலேயும் நான் உங்களுக்கு கொஸ்டினை குறித்து போட்டு இந்த ஃபஸ்ட்டு கிளாஸில் உனக்கு எவ்வளோ கொஸ்டின் நடத்த முடியுமோ நான் அதை நடத்துவேன். நீங்கள் என்ன செய்யணும், அதை நடத்தின கொஸ்டினை உடனே படித்து அதை ஒரு பேப்பரில் எழுதி பார்த்துடணும். இப்போது உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் டெக்னாலஜிக்கு ஒரு நோட் போட்டுறணும். நோட் போட்டு அதில் புக் பேக் கொஸ்டினை நீங்கள் என்ன செய்யணும், எழுதிட்டே வரணும். நான் நடத்தின கொஸ்டின் எல்லாம் நீங்கள் அன்றைக்கே படித்து என்ன செஞ்சிடணும், எழுதி பார்த்துடணும். இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜியை பொறுத்தளவு நீ ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன்னா போதும், ரொம்ப சுலபமாக என்ன செஞ்சிடலாம், எழுதிடலாம். ரொம்ப மனப்பாடமாக உட்காந்து படித்து கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இதில் கிடையாது. இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன செய்கிறேன்னா, இந்த புக் பேக் கொஸ்டினை நான் என்ன செய்கிறேன், ஃபஸ்ட்டு லெசனுக்கு நான் குறித்து போடுறேன். குறித்து போட்டுட்டு எத்தனை கொஸ்டினுக்கு இன்றைக்கி நமக்கு டைம் இருக்கோ நான் அதை நடத்துவேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம், அடுத்த கிளாஸில் பேலன்ஸ் கொஸ்டினை நான் என்ன செய்வேன், கண்டினியூ பண்ணுவேன். இப்போ முதலாவது நம்ம புக் பேக் கொஸ்டினில் நீங்கள் உங்களோட புக்கை திருப்பி வச்சுக்கிடுங்க. புக் பேக்கில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், முதல் கொஸ்டின், டெஸ்க்டாப் பப்ளிஷிங் என்றால் என்ன? பேஜ் நம்பர் 1. பேஜ் நம்பர் 1ல் 1.1ன்னு சொல்லியிருக்கு டெஸ்க்டாப் பப்ளிஷிங்னு. இதில் நான் இந்த எல்லோ ஷேட் பண்ண நல்லா கவனித்து பாருங்கள். அதில் கடைசி 3 லைன் டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ப்ராக்கெட்டில் சுருக்கமாக டிடிபி என்பது மென்பொருளை பயன்படுத்தி ஆவணங்களுக்கான லேஅவுட் வடிவமைப்பு பக்கங்களை வடிவமைப்பு செய்வதாகும். அவ்வளோதான். இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்குரிய ஆன்சர். ஃபஸ்ட்டு 3 மார்க் கொஸ்டினுக்குரிய ஆன்சர். இன்னொருக்கா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பேஜில் 1.1 டெஸ்க்டாப் பப்ளிஷிங், அதில் ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் கடைசியிலேருந்து 3வது லைன் அதுலேருந்து ஆரம்பித்து அந்த பேராகிராஃப் முடிகிற வரைக்கும். அடுத்தது 2வது கொஸ்டின், டிடிபி மென்பொருளுக்கு எடுத்துக்காட்டுகள் தருக. செகண்ட் கொஸ்டினுக்கு அதே ஃபஸ்ட்டு பேஜில் அந்த கடைசி பேராகிராஃபு அடாப் பேஜ் மேக்கர், அடாப் இன் டிசைன், குவார்க் எக்ஸ்பிரஸ் போன்றவை. இவ்வளோ தான். இது எத்தனாவது கொஸ்டின் உங்களுக்கு? 2வது கொஸ்டின். அப்போ 3 மார்க்கில் 2 கொஸ்டின் நம்ம குறிச்சாச்சு. அடுத்தது 3வது கொஸ்டின். 3வது கொஸ்டின், பேஜ் மேக்கர் மென்பொருளை திறப்பதற்கான வழிமுறைகளை கூறு. பேஜ் மேக்கர் மென்பொருளை திறப்பதற்கான வழிமுறைகளை கூறு. பேஜ் நம்பர் 2. பேஜ் நம்பர் 2ல் 1.3 பேஜ் மேக்கரை திறத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் இருக்குது. அதில் உள்ள ஃபஸ்ட்டு பேராகிராஃப் ஃபுல்லாக குறிச்சிக்கோ. அதில் அந்த எல்லோ ஷேட் அடிச்சிருக்கேன் பார்த்தியா, கிளியராக தெரியும். இதில் நான் 3 மார்க் கொஸ்டின் ஃபுல்லாக எல்லோ ஷேட் அடிச்சிருப்பேன். 5 மார்க் கொஸ்டின் எல்லாம் ரெட்டு, 10 மார்க் கொஸ்டின் எல்லாம் க்ரீன் ஷேட் இருக்கும். உனக்கு ஒரு வேளை டவுட்டாக இருந்ததுன்னா நீ அதுக்கப்புறம் திரும்ப நீ போட்டு பார்த்தானா உனக்கு கிளியராக என்ன செய்யும், புரிஞ்சுக்கணும். இப்போ குறிச்சிட்டிங்களா? 3வது கொஸ்டின் எல்லோரும் குறிச்சிருப்பீங்க. அடுத்தது 4வது கொஸ்டின். 4வது கொஸ்டின், பேஜ் மேக்கர் மென்பொருளில் ஒரு புதிய ஆவணத்தை எவ்வாறு திறக்கலாம்? பேஜ் நம்பர் 3. பேஜ் நம்பர் 3ல் புதிய ஆவணத்தை உருவாக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் இருக்கா இல்லையா? அது மட்டும்தான். மற்ற 2மே பிக்சர் கொடுத்துருக்கான். அதில் மொத்தம் 3 பாயிண்ட் இருக்குது. அந்த 3 பாயிண்ட்டையும் குறிச்சிக்கோ. அதில் அந்த 3வது பாயிண்டில் அந்த பிறகு ஓகே பத்தானை அழுத்த வேண்டும், அதோடு நிறுத்திக்கிடுங்க. இப்பொழுது படம் 1.4 அதெல்லாம் தேவையில்லை, அது ஷேட் அடிச்சிருக்கு, நீங்கள் அதை குறிக்க வேண்டாம். 3வது பாயிண்டில் முதல் 2 லைன் அதை மட்டும் குறித்தா போதும். அப்போ மொத்தம் இப்போ 4 கொஸ்டின் நம்ம குறிச்சாச்சு. அடுத்தது 5வது கொஸ்டின். 5வது கொஸ்டின், ஒட்டு பலகை என்றால் என்ன? பேஜ் நம்பர் 4. பேஜ் நம்பர் 4ல் ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் முதல் 3 லைன் கருப்பு நிற எல்லை கோட்டின் அப்படின்னு ஆரம்பித்து அந்த 3வது லைனில் என அழைக்கப்படுகிறது அது வரைக்கும் குறிச்சிக்கிடுங்க. இது 5th கொஸ்டின். அடுத்தது 6th கொஸ்டின், பேஜ் மேக்கரில் உள்ள பட்டி பட்டை பற்றி குறிப்பு எழுதுக. அதே பக்கத்தில் கீழே வந்தீங்கன்னா பட்டி பட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு இருக்குது. அதில் முதல் 2 லைன் இந்த பட்டை என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருப்பான். ஃபைல், எடிட் எல்லாம் வரிசையாக கொடுத்துருக்கானா இல்லையா? போன்ற பட்டிகளை கொண்டுள்ளது அது வரைக்கும் முதல் 2 லைனை மட்டும் குறிச்சிக்கிடுங்க. அடுத்த கொஸ்டின் 8வது கொஸ்டின், உரை பதிப்பித்தல் என்றால் என்ன? பேஜ் நம்பர் 7. பேஜ் நம்பர் 7ல் 1.6 ஆவணத்தில் உள்ள உரை பதிப்பித்தல்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் இருக்கா இல்லையா?
அந்த பேராகிராஃபை அப்படியே குறிச்சிக்கிடுங்க. ஆவணத்தில் உள்ள உரையில் அதிலேருந்து ஆரம்பித்து உரை பதிப்பித்தலில் அடங்கும். இது கொஸ்டின் நம்பர் 8. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 9. கொஸ்டின் நம்பர் 9 பேஜ் நம்பர் 9, 9வது பக்கத்தில் கொஸ்டின் நம்பர் 9 உரை தொகுதி என்றால் என்ன? அதில் 1.7 பேஜ் நம்பர் 9ல் 1.7 அதில் உரை தொகுதி டெக்ஸ்ட் பிளாக் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் இருக்கா இல்லையா, அந்த பேராகிராஃபை அப்படியே குறிச்சிக்கிடுங்க. இது கொஸ்டின் நம்பர் 9. கொஸ்டின் நம்பர் 10 தொடர்புள்ள உரை தொகுதி என்றால் என்ன? தொடர்புள்ள உரை தொகுதி என்றால் என்ன? பேஜ் நம்பர் 18, 18வது பக்கத்தை திருப்பிக்கிடுங்க. 18வது பக்கத்தில் 1.9 தொடர்புள்ள உரை தொகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் இருக்கா இல்லையா, அதில் செகண்ட் பேராகிராஃப் ஒரு உரை தொகுதியில் உள்ள உரையானது அப்படின்னு ஆரம்பிக்கா இல்லையா, அதுலேருந்து ஆரம்பித்து அந்த பேராகிராஃப் ஃபுல்லாக உரை தொகுதிகள் த்ரெட்டிங் டெக்ஸ்ட் பிளாக் என்று பெயர். இது எத்தனாவது கொஸ்டின்? 10th கொஸ்டின்னு குறிச்சாச்சு. குறிச்சிட்டிங்களா? அடுத்த 11th கொஸ்டின். 11th கொஸ்டின் தொடர்புள்ள உரை என்றால் என்ன? அதே பேஜ் நம்பர், அதுக்கு அடுத்த பேராகிராஃபு அந்த 1.9ல் 3வது பேராகிராஃபு. நீங்கள் 2வது பேராகிராஃபை கொஸ்டின் நம்பர் 10க்கு குறிச்சிருப்பீங்க. 3வது பேராகிராஃபில் முதல் 4 லைன் குறிச்சா போதும். அது ஃபுல்லாக ஷேட் பண்ணியிருக்கு, ஃபுல்லாக வேண்டாம். உரை தொகுதிகளுக்கு இடையே உள்ள உரையை இணைக்கும் செயல்முறைக்கு தொடர்பு படுத்தப்பட்ட உரை என்று பெயர். அவ்வளோதான். இது 11th கொஸ்டினுக்கு. 11th கொஸ்டின் எல்லோரும் குறிச்சிட்டிங்களா? இன்னும் அடுத்த கடைசியாக 12th கொஸ்டின். பேஜ் மேக்கரில் புதிய பக்கங்களை எவ்வாறு செருகலாம்? 12வது கொஸ்டின். இது பேஜ் நம்பர் 35 எடுங்க. பேஜ் நம்பர் 35. அதில் 1.19.2 பக்கங்களை செருகுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் இருக்கா இல்லையா, அதில் அந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் விட்டுருங்க. அதுக்கப்புறம் பக்கங்களை சேர்க்க அப்படின்னு சொல்லி இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து மொத்தம் 7 பாயிண்ட் இருக்குது. அந்த ட்ராயிங் அந்த இடையில உள்ள பிக்சர்லாம் இல்லாமல் அந்த 7 பாயிண்ட்டையும் வரிசையாக எழுதிடணும். 7 பாயிண்ட்டையும் குறிச்சிக்கிடுங்க. இது 12வது கொஸ்டின். அப்போ உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின் ஃபுல்லாக குறிச்சாச்சு. இனிமேல் அடுத்தது 5 மார்க் கொஸ்டின். 5 மார்க் கொஸ்டினில் முதல் கொஸ்டின் பேஜ் மேக்கர் என்றால் என்ன? அதன் பயன்களை கூறு. பேஜ் நம்பர் 2. பேஜ் நம்பர் 2 எடுத்துக்கிடுங்க. அதில் மேலே 1.2 அடாப் பேஜ் மேக்கர் ஒரு அறிமுகம் அப்படின்னு இருக்கா இல்லையா, அதில் மொத்தம் 2 பேராகிராஃப் இருக்குது. அந்த 1.2 ஃபுல்லாகவே குறிச்சிக்கிடுங்க. ஏன்னா இது 5 மார்க் கொஸ்டின்ல இந்த ரெட் ஷேட் அடிச்சிருக்கேன். ஃபுல்லாக 1.2 ஃபுல்லாக 1.3க்கு மேலே வரைக்கும் ஃபுல்லாக குறிச்சிக்கிடுங்க. இது 5 மார்க் கொஸ்டினில் முதல் கொஸ்டின். அடுத்தது 2வது கொஸ்டின். 2வது கொஸ்டின் பேஜ் மேக்கரில் உள்ள ஏதேனும் 3 கருவிகளையும் அதன் விசைப்பலகை குறுக்கு வழிகளையும் கூறு. பேஜ் நம்பர் 5 எடுத்துக்கிடுங்க. பேஜ் நம்பர் 5ல் அட்டவணை 1.1 அப்படின்னு சொல்லியிருக்கு. அதில் மொத்தம் 11 இருக்குது. அவன் ஏதாவது 3 தான் சொல்கிறான். அதனால் நீங்கள் முதல் 3 குறிச்சிக்கிடுங்க. இந்த 3ஐயும் இடது பக்கத்தில் உள்ளதையும் எழுதணும், வலது பக்கத்தில் உள்ளதையும் எழுதணும். இதே மாதிரி கருவிகள் அப்படின்னு இடது பக்கம் போட்டுக்கிடணும், வலது பக்கத்தில் விசைப்பலகை குறுக்குவழின்னு போட்டுறணும். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த 3ஐயும் எழுதிருங்க. இந்த 3ஐயும் எழுதுனா எத்தனை மார்க்கு? 3 மார்க்கு. செகண்ட் கொஸ்டின் குறிச்சிங்களா இல்லையா? அடுத்தது 3rd கொஸ்டின். பேஜ் மேக்கரில் உள்ள ஏதேனும் 3 கருவிகளின் குறும்படங்களையும் அதன் பயன்களையும் கூறு. பேஜ் நம்பர் 6. பேஜ் நம்பர் 6ல் ஒரு பெரிய அட்டவணை கொடுத்துருக்கான் 1.2. அதில் முதல் 3 குறிச்சிக்கிடுங்க. ஏதாவது 3 எழுத சொல்கிறான். இது ஆக்சுவலாக ஒரு பிக் கொஸ்டின். நம்ம அதில் குறிக்கும்போது குறிச்சிக்கிடுவோம். இப்போதைக்கு நீ அதில் எத்தனை முதல் 3 எழுதிரு. அதில் இருக்கிற மாதிரி கருவியின் பெயர், கருவி பெட்டியில் உள்ள பணிக்குறி அந்த ஐகான், அடுத்தது சுட்டுக்குறி இருக்கா இல்லையா அது, அதுக்கப்புறம் அதோடைய பயன். நம்பர் 1 அதுக்கு வரிசை எழுதணும், நம்பர் 2 அதுக்கு எழுதணும், நம்பர் 3 அதுக்கும் எழுதணும். இந்த 3ஐயும் எழுதிருங்க. இது வந்து கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 4 பிரிக்கப்பட்ட உரை தொகுதியை எவ்வாறு சேர்ப்பாய்?
4வது கொஸ்டினில் பேஜ் நம்பர் 14 எடுத்துக்கிடுங்க. பேஜ் நம்பர் 14 அதில் 17.5 பிரிக்கப்பட்ட உரை தொகுதிகளை மீண்டும் இணைத்தல் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் இருக்குது. அந்த ஹெட்டிங்கில் 2 பாயிண்ட்டு, நம்பர் 1 நம்பர் 2 இந்த ரெண்டையும் குறிச்சிக்கிடுங்க. இது வந்து கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 5 உரை உள்ள சட்டங்களை எவ்வாறு இணைப்பாய். பேஜ் நம்பர் 21 எடுத்துக்கிடுங்க. பேஜ் நம்பர் 21 கொஸ்டின் உரை உள்ள சட்டங்களை எவ்வாறு இணைப்பாய். அதில் 1.10.1 அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் இருக்குது. உரை உள்ள சட்டங்களுக்கு இணைப்பை ஏற்படுத்துதல். அதில் உள்ள அந்த பாயிண்ட்ஸை மட்டும் குறிச்சிக்கிடுங்க. மொத்தம் 4 பாயிண்ட் இருக்குது வரிசையாக, 1 2 3 4. இந்த 4 பாயிண்ட்டை மட்டும் குறிச்சிக்கிடுங்க. கொஸ்டின் நம்பர் 5க்கு உரை உள்ள சட்டங்களை எவ்வாறு இணைப்பாய் குறிச்சாச்சா. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 6 மாஸ்டர் பக்கத்தின் பயன் என்ன. பேஜ் நம்பர் 36 எடுத்துக்கிடுங்க. பேஜ் நம்பர் 36 அதில் நான் சொல்கிறத மட்டும் குறிச்சிக்கிடுங்க. 1.20 மாஸ்டர் பக்கங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் இருக்குது. அதில் நான் எதெல்லாம் சொல்கிறேனோ அதை மட்டும் குறிச்சிக்கிடுங்க. ஃபஸ்ட்டு முதல் 4 லைனை குறிச்சிக்கிடுங்க. முதல் 4 லைன் பக்கங்களிலும் தோன்றும் இருக்கா இல்லையா, அந்த ரெட் ஷேடு அடிச்சிருக்க பார்த்துக்கிடுங்க. முதல் 4 லைன். அதுக்கப்புறம் அதே பேராகிராஃபில் கடைசி அதையும் குறிச்சிக்கிடுங்க. அதனால் நேரத்தின் அளவு குறைகிறது. அது நான் ரெட் ஷேடு அடித்து காமிக்கலை, நீங்கள் அதையும் குறிச்சிக்கிடுங்க. அதில் அந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் லாஸ்ட் லைன். அப்புறம் செகண்ட் பேராகிராஃப் ஃபுல்லாக குறிச்சிக்கிடுங்க. செகண்ட் பேராகிராஃப் ஃபுல்லாக குறிச்சிக்கிடுங்க. அப்புறம் தேர்ட் பேராகிராஃப் வேண்டாம், அதுக்கு அடுத்தது 4th பேராகிராஃப். ஒரு ஆவண சாளரத்தின் அப்படின்னு ஆரம்பிக்கா இல்லையா, அதுலேருந்து ஆரம்பித்து கீழே குறிக்க ஆர் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. நான் இன்னொரு முதல்ல சொல்கிறேன். பேஜ் நம்பர் 36 1.20 மாஸ்டர் பக்கங்கள் தலைப்பு. அதில் முதல் 4 லைனை குறிச்சிக்கோ ஃபஸ்ட்டு பேராகிராஃபில். அதே பேராகிராஃபில் கடைசி லைன் அதனால் நேரத்தின் அளவு குறைகிறது அதையும் குறிச்சிக்கோ. அடுத்தது செகண்ட் பேராகிராஃப் ஃபுல்லாக குறிச்சிரு. மாஸ்டர் பக்கங்கள் பொதுவாக லோகோக்கள் அதுலேருந்து ஆரம்பித்து மார்ஜின் கைட்ஸையும் கொண்டுள்ளன அது வரைக்கும் குறிச்சிக்கோ. அதுக்கு அடுத்த பேராகிராஃபை விட்டுட்டு அதுக்கு அடுத்த பேராகிராஃபு ஒரு ஆவண சாளரத்தின் அதிலேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் ஆர் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. குறிச்சிங்களா. கொஸ்டின் நம்பர் 6 எல்லோரும் குறிச்சாச்சு. அடுத்தது மாஸ்டர் பக்கத்தில் பக்க எண்களை எவ்வாறு சேர்ப்பாய். அதே 36வது பக்கத்தில் 1.20.1 அப்படின்னு இருக்குது. ஹெட்டிங் வந்து மாஸ்டர் பக்கத்தில் பக்க எண்களை சேர்த்தல். அதில் மொத்தம் 8 பாயிண்ட் இருக்குது. 36வது பக்கத்தில் 2 பாயிண்ட்டும் 37வது பக்கத்தில் 3வது பாயிண்ட்லேருந்து 8வது பாயிண்ட் வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த 8 பாயிண்ட்டையும் குறிச்சிக்கிடுங்க. 7வது கொஸ்டினுக்கு மாஸ்டர் பக்கத்தில் பக்க எண்களை எவ்வாறு சேர்ப்பாய் அந்த கொஸ்டினுக்கு 36ஆம் பக்கத்தில் கீழே 1.20.1 அதில் அந்த 36ஆம் பக்கத்தில் ஒரு 2 பாயிண்ட்டும் 37ஆம் பக்கத்தில் மேலே அதுக்கப்புறம் ஒரு 8 பாயிண்ட் 3லேருந்து 8 பாயிண்ட் வரைக்கும் இருக்குது. அதை ஃபுல்லாக குறிச்சிக்கிடுங்க. இது கொஸ்டின் நம்பர் 7. அப்போ உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின் முடிச்சாச்சு, 5 மார்க்கு குறிச்சாச்சு. இனிமேல் அடுத்தது 10 மார்க்கு. முதல் கொஸ்டின் பேஜ் மேக்கர் கருவி பெட்டியில் உள்ள கருவிகளை பற்றி விவரி. பேஜ் நம்பர் 6 பேஜ் நம்பர் 6 எடுத்துக்கிடுங்க. பேஜ் நம்பர் 6 அதில் அட்டவணை 1.2 இருக்கா இல்லையா. அதில் ஏற்கனவே நீங்கள் முதல்ல ஒரு 3 மார்க் கொஸ்டினில் 3 பாயிண்ட் குறிச்சிருப்பீங்க. அப்போவுமே நான் சொன்னேன் அதில் அந்த அட்டவணை ஃபுல்லாக எல்லாத்தையுமே குறிச்சிருங்க. ஏன்னா இது உங்களுக்கு 10 மார்க் கொஸ்டின் ஆச்சா. அதில் 5 மார்க் கொஸ்டின். இதில் எல்லா கொஸ்டினையும் அந்த பக்கம் ஃபுல்லாக குறிச்சிக்கிடுங்க. 6வது பக்கத்தில் அட்டவணை 1.2ல் உள்ள அந்த அட்டவணை ஃபுல் அட்டவணையும் குறிச்சிக்கிடணும். அதில் இருக்கிறத அப்படியே எழுதிடணும். கருவியின் பெயர், கருவி பெட்டியில் உள்ள பணிக்குறி, சுட்டுக்குறி, பயன், இவ்வளோ என்ன செய்யணும்
நோட்ஸில் எழுதிடணும். அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் சட்டத்தில் உரையை வைப்பதற்கான வழிமுறைகளை கூறு. பேஜ் நம்பர் 20, பேஜ் நம்பர் 20 எடுத்துக்கிடுங்க. அதில் 1.10 சட்டத்தில் உரையை வைத்தல் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் இருக்குது. அதில் மொத்தம் உங்களுக்கு 7 பாயிண்ட் இருக்குது. அந்த 7 பாயிண்ட்டையும் குறிச்சிக்கிடுங்க. 1.10 சட்டத்தில் உரையை வைத்தல் அப்படின்னு ஹெட்டிங் இருக்குது. அதில் மொத்தம் 7 பாயிண்ட் இருக்குது அந்த பக்கம் ஃபுல்லாக. அந்த 7 பாயிண்ட்டையும் என்ன செய்யுங்க, குறிச்சிக்கிடுங்க. அதுக்கு கீழே ஒரு பிக்சர் இருக்கா இல்லையா, படம் 1.26, அந்த படத்தையும் என்ன செய்யணும், வரைஞ்சிடணும். ஏன்னா பிக் கொஸ்டின்ல, அதனால் நீங்கள் இந்த நோட்ஸை எழுதிட்டு அந்த நோட்ஸு கீழே இருக்கிற அந்த படத்தையும் நீங்கள் என்ன செய்யணும், வரைஞ்சிடணும். இது வந்து கொஸ்டின் நம்பர் 2 உங்களுக்கு முடிஞ்சது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3 உரை தொகுதியில் உள்ள உரையை சட்டத்திற்கு எவ்வாறு மாற்றுவாய். பேஜ் நம்பர் 22, 3வது கொஸ்டினுக்கு பக்கம் 22. அதில் மேலே 1.10.2 உரை தொகுதியில் உள்ள உரையை சட்டத்திற்கு மாற்றுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் இருக்குது. அதில் முதல் 5 பாயிண்ட், மொத்தம் 5 பாயிண்ட் இருக்குது. அந்த 5 பாயிண்ட்டையும் குறிச்சிக்கிடுங்க. அதுக்கு கீழே படம் 1.28 உரை தொகுதியில் உள்ள உரையை சட்டத்திற்கு மாற்றுதல்னு ஒரு 2 பிக்சர் கொடுத்துருக்கான். அந்த 2 படத்தையும் வரையணும். இந்த 5 பாயிண்ட்டை எழுதி இந்த 2 பிக்சரை என்ன செய்யணும், வரையணும். கொஸ்டின் நம்பர் 3 திரும்ப சொல்கிறேன். உரை தொகுதியில் உள்ள உரையை சட்டத்திற்கு எவ்வாறு மாற்றுவாய், பக்கம் 22. அதில் மேலே 5 பாயிண்ட் இருக்குது. 1.10.2 அதுக்கு கீழே 5 பாயிண்ட் இருக்குது. அந்த 5 பாயிண்ட்டையும் குறிச்சிக்கணும். அதுக்கு கீழே இருக்கிற அந்த 2 படம் 1.28 இருக்கா இல்லையா, அந்த 2 படத்தையும் என்ன செய்யணும், வரைஞ்சிடணும். கொஸ்டின் நம்பர் 4 லாஸ்ட் கொஸ்டின். பாலிகான் டூலை பயன்படுத்தி ஒரு நட்சத்திரம் வரைவதற்கான வழிமுறைகளை கூறு. பேஜ் நம்பர் 32, 4வது கொஸ்டினுக்கு பக்கம் 32ஆம் பக்கம் எடுத்துக்கிடுங்க. அதில் 1.18.4 பாலிகான் டூலை பயன்படுத்தி நட்சத்திரம் வரைதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் இருக்குது. பேஜ் நம்பர் 32, 32. அதில் 1.18.4 அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஹெட்டிங் இருக்குது, பாலிகான் டூலை பயன்படுத்தி நட்சத்திரம் வரைதல். அதில் மொத்தம் எத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 8 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 32ஆம் பக்கத்தில் 5 பாயிண்ட்டும் 33ஆம் பக்கத்தில் ஒரு 3 பாயிண்ட்டு, மொத்தம் 8 பாயிண்ட் இருக்குது. இந்த 8 பாயிண்ட்டையும் அப்படியே என்ன செஞ்சுருங்க, எழுதிருங்க. எழுதிட்டு அதில் அந்த பிக்சர் இருக்கா இல்லையா, பாலிகான் செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்களா இல்லையா 32ஆம் பக்கத்தில் கீழே, அதுவும் அடுத்தது 33ஆம் பக்கத்தில் 1.46 ஒரு நட்சத்திரம் அப்படின்ட்டு இருக்கா இல்லையா, அது இந்த 2 பிக்சரையும் வரைஞ்சிடணும். கடைசி கொஸ்டினுக்கு 4வது கொஸ்டினுக்கு பேஜ் நம்பர் 32. அதில் 1.18.4 நட்சத்திரம் வரையன்னு சொல்லிட்டு இருக்குது. அதில் மொத்தம் 32ஆம் பக்கத்தில் 5 பாயிண்ட்டும் 33ஆம் பக்கத்தில் ஒரு 3 பாயிண்ட்டும், ஆக மொத்தம் 8 பாயிண்ட் இருக்குது. இந்த 8 பாயிண்ட்டையும் குறிச்சிக்கிடுங்க. அதில் இந்த பிக்சர் வந்து 1.45ம் 1.46ம் 1.45 பாலிகான் செட்டிங்னு ஒரு பிக்சர் இருக்குது. 1.46 ஒரு நட்சத்திரம் படம் போட்டு இருக்குது. இந்த 2ஐயும் குறிச்சிக்கிடுங்க. உங்களுக்கு இது லாஸ்ட் கொஸ்டின். இப்போ உங்களுக்கு எல்லா கொஸ்டினையும் குறிச்சி போட்டாச்சு. இப்போ இதில் புக் பேக்கில் உள்ள 3 மார்க் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், முதல் கொஸ்டின் ஒவ்வொரு கொஸ்டினாக எடுக்கேன். இப்போ இன்றைக்கி கிளாஸுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அதை எடுக்கேன். அதுக்கப்புறம் கண்டினியூவாக நான் என்ன செய்வேன், எடுத்துகிட்டே இருப்பேன். இப்போ நீங்கள் குறித்த கொஸ்டின் அவ்வளோத்தையும் நீங்கள் என்ன செய்யணும், நோட்டில் எழுதிடணும். நான் நடத்துகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் வரிசையாக இன்னும் ஒரு 1 வீக்குள்ளே என்ன செய்யணும், இந்த ஃபஸ்ட்டு லெசனில் உள்ள கொஸ்டின் ஆன்சர்லாம் எழுதிடணும். உங்களுக்கு டைம் நிறையா இருக்கும். இது நீங்கள் உட்காந்திங்கன்னா முடிஞ்சு போனால் ஒரு 2 ஹவர்ஸில் எழுதிடலாம். ரைட்டா? ஒரு நாளைக்கு நீ 10 நிமிஷம், 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் செலவு பண்ணால் போதும். இல்லை 20 நிமிஷம் செலவு பண்ணாலே போதும். 2-3 நாளுக்குள்ளே இதை என்ன செஞ்சிடலாம், எழுதிடலாம். உங்களுக்கு நான் 1 வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு டைமு. இதில் நீங்கள் என்ன செய்யணும், கொஸ்டின் ஆன்சர் ஃபுல்லாக எழுதிடணும். நான் நடத்த நீங்கள் என்ன செய்யணும், அதை
படித்து அதை எழுதி பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் படித்து எழுதி பார்த்துட்டு இருக்கிறத தனியாக ஒரு நோட்டோ இல்லைனா ஒரு பேப்பர்லேயும் நீங்கள் என்ன செய்யணும், எழுதணும். ஸ்கூல் திறக்கிற அன்றைக்கி நீங்கள் அதை என்கிட்ட சப்மிட் பண்ணணும். நான் நீங்கள் எழுதி கொடுத்த அந்த கொஸ்டினை உங்கள்கிட்ட கேட்டு நான் திருத்திடுவேன். நீங்கள் படித்து எழுதியிருக்கீங்களா படிக்காமல் எழுதியிருக்கீங்களாங்கிறது அப்போ தெரிஞ்சிடும். அதனால் அன்னன்னைக்கு உள்ள ஒர்க்கை அன்னன்னைக்கு என்ன செஞ்சுருங்க, முடிச்சுருங்க. இப்போது நேராக நம்ம கொஸ்டின்குள்ளே போயிடுவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், டெஸ்க்டாப் பப்ளிஷிங் என்றால் என்ன? டிடிபி என்றால் என்ன? நமக்கு நல்லாவே தெரியும். நிறைய வெளியில் இந்த கம்ப்யூட்டர் சென்டரில் பார்த்தீங்கன்னா டிடிபி ஒர்க்கு செய்து தரப்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பான். அங்கே போனால் அங்கே என்ன செய்கிறாங்க, ஏதாவது ஒரு லெட்டர் அடிக்கணும்னா என்ன செய்யலாம், அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பேஜில் ஏதாவது ஒரு டிசைன் ஏதாவது ஒன்று உருவாக்கணுன்னா என்ன செய்யலாம், உருவாக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பேனர், ஒரு கல்யாண வீட்டுக்கு ஒரு பேனர் அடிக்க போகிறோம் அப்படின்னா முதலாவது அவன் கம்ப்யூட்டரில் ஒரு சாஃப்ட்வேரில் என்ன செய்வான், அந்த டிசைனை ரெடி பண்ணுவான். அதில் எல்லாமே வரும். என்னெல்லாம் வரும், டெக்ஸ்ட் எல்லாம் வந்துடும். டெக்ஸ்ட்டுங்கிறது என்னது, பொண்ணு மாப்பிள்ளை பேர், டேட்டு, இது எல்லாமே டெக்ஸ்ட்டு. அந்த வாழ்த்து எழுதுறது இது எல்லாமே டெக்ஸ்ட்டு. அடுத்தது பிக்சர். என்ன பிக்சரு, பொண்ணு மாப்பிள்ளையோட படம் இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஸாக இருந்ததுன்னா ஃப்ரெண்டு எல்லோரும் அவங்களோட பிக்சர் இருக்கும். அப்போது அந்த ஒரே பேஜில் எல்லாமே இருக்குது. என்னெல்லாம் இருக்குது, டெக்ஸ்ட் இருக்குது, கிராஃபிக்ஸ் இருக்குது, பிக்சர் இருக்குது, படம் இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து அவர் என்ன செய்கிறாரு, ஒரு பேஜில் அதை என்ன செய்கிறாரு, கொண்டு வராரா? இதை தான் நம்ம என்ன ஒர்க்குன்னு சொல்லுவோம், டிடிபி ஒர்க்குன்னு சொல்லுவோம். அப்போ அதில் டெக்ஸ்ட் இருக்கும், கிராஃபிக்ஸ் இருக்கும், படம் இருக்கும், பிக்சர் இருக்கும். இதெல்லாம் வச்சு ஒரு பக்கத்தை உருவாக்குவது. ரைட்டா? இப்போ இதுக்கு ஆன்சர் நோட்ஸு பாரு. உன்னுடைய ஃபஸ்ட்டு பேஜ் எடுத்துக்கோ. அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்குரிய ஆன்சரை பாரு. டெஸ்க்டாப் பப்ளிஷிங் என்பது டிடிபி மென்பொருளை பயன்படுத்தி ஆவணங்களுக்கான பக்கங்களை வடிவமைப்பு செய்வதாகும். இவ்வளோதான் ஆன்சர். அப்போ டிடிபிக்கு நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. அதில் அந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தி அந்த ஆவணங்களுக்கான பக்கங்களை, அந்த பேஜ், இப்போது பக்கம் அப்படின்னா ஒரு புக்கு கூட ரெடி பண்ணலாமா இல்லையா? ஒரு புக்குங்கிறது எத்தனை பக்கம், ஒரு 50 பக்கம் இருக்கும், 100 பக்கம் இருக்கும், 200 பக்கம் இருக்கும். அப்போ ஒவ்வொரு பக்கத்துலேயும் உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும், டெக்ஸ்ட் இருக்கும், பிக்சர் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்போ இந்த ஒவ்வொரு பேஜாக க்ரியேட் பண்ணி நீ அதை ஒரு புக் ஃபார்மேட்டுக்கு என்ன செய்யலாம், கொண்டுட்டு வரலாம். அதை தான் சொல்கிறான். டெஸ்க்டாப் பப்ளிஷிங் என்பது, அதாவது டிடிபி என்பது, அந்த டிடிபிக்கு உண்டான மென்பொருளை எந்த சாஃப்ட்வேர்னாலும் பயன்படுத்தலாம். இப்போ நமக்கு நான் சொன்னேன்ல, நமக்கு சிலபஸில் 5 சாஃப்ட்வேர் இருக்குது. 5மே டிடிபி ஒர்க்குக்கு உண்டான சாஃப்ட்வேர். இது போக நிறையா சாஃப்ட்வேர் இருக்குது. அதான் சொல்லலாம், டிடிபி சாஃப்ட்வேரை பயன்படுத்தி அந்த ஆவணங்களுக்கான பக்கங்களை வடிவமைப்பு செய்தல், அந்த பேஜ் லேஅவுட்டை நீ செய்கிறது தான் என்னது, டிடிபி ஆகும். இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்குரிய ஆன்சர். சிம்பிளாக படிச்சிடலாம், எளிதாக எழுதிடலாம். நான் அப்படி சொல்லி நடத்தின உடனே நீ என்ன செஞ்சிரு, ஒருக்கா வாசு விட்டுட்டு எழுதி பார்த்துட்டு அப்படின்னா உனக்கு அது என்ன செய்யாது, மறக்காது. ரைட். இப்போ நம்ம அடுத்த 2வது கொஸ்டின் போயிடுவோமா? செகண்ட் கொஸ்டின். 2வது கொஸ்டின், டிடிபி மென்பொருளுக்கு எடுத்துக்காட்டுகள் தருக. என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் டிடிபியில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கான். இப்போ இதில் நமக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 கொடுத்துருக்கான். நீ இந்த 3 மட்டும் என்ன செஞ்சிரு, பரீட்சையில் எழுதிரு. உனக்கு எத்தனை மார்க்கு, ஒரு 2 மார்க்கு. என்னெல்லாம் கொடுத்துருக்கான்? நம்பர் 1 அடாப் பேஜ் மேக்கர், 2 அடாப் இன் டிசைன், 3 குவார்க் எக்ஸ்பிரஸ். ரைட்டா? உனக்கு சிம்பிளாக இது 3 சாஃப்ட்வேர் கொடுத்துருக்கான். இதில் அடாப் பேஜ் மேக்கரும் அடாப் இன் டிசைனும் நம்ம படிச்சிருவோம். நமக்கு சிலபஸ்லேயே இருக்குது. ரைட்டா? அப்போ டிடிபிக்கு எடுத்துக்காட்டு, எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு 3 எடுத்துக்காட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கான். நீ இந்த 3 நான் வச்சுக்கோ. அது ஏன் இந்த 3ல் இந்த 2 நமக்கு சிலபஸில் இருக்கிறனால ரொம்ப ஈஸியாக நீ சொல்லிடலாம். நம்பர் 1 ஃபஸ்ட் லெசன் அடாப் பேஜ் மேக்கர், நம்பர் 2 அடாப் இன் டிசைன் நமக்கு செகண்ட் லெசன், அடுத்தது 3வது குவார்க் எக்ஸ்பிரஸ். ரைட்டா? இந்த 3 சாஃப்ட்வேரும் டிடிபி மென்பொருளுக்கு உண்டான எடுத்துக்காட்டுகள். அப்போ 2வது கொஸ்டின் ஈஸியாக படிச்சிடலாமா இல்லையா? ரைட். அடுத்தது 3வது கொஸ்டின். 3வது கொஸ்டின், பேஜ் மேக்கர் மென்பொருளை திறப்பதற்கான வழிமுறைகளை கூறு. எந்த ஒரு சாஃப்ட்வேராக இருந்தாலும் எப்படி திறக்கணும் அப்படிங்கிறது உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்.
ஏன்னா நீங்கள் 11ல் வந்து நம்ம ப்ராக்டிக்கல்லாம் நீங்கள் கம்ப்யூட்டரில் செஞ்சுருக்கீங்க. அதனால் உங்களுக்கு நல்லாவே தெரியும். முதல்ல என்ன வரும் ஸ்க்ரீனில், நீ ஆன் பண்ண உடனே விண்டோஸ் அது என்ன வெர்ஷனாக வரும். அது வந்த உடனே அந்த ஸ்க்ரீனில் கீழே என்ன இருக்கும், ஸ்டார்ட் பட்டன் இருக்கும். அந்த ஸ்டார்ட்டை நீ கிளிக் பண்ண உடனே என்ன வரும், ஆல் ப்ரோக்ராம்ஸ்ன்னு வரும். ஆல் ப்ரோக்ராம்ஸை கிளிக் பண்ணாச்சுன்னா என்ன வரும், நிறையா சாஃப்ட்வேர் மேலே டிஸ்பிளே ஆகும். அதில் நமக்கு என்ன வேணுமோ நம்ம அது உள்ளுக்குள்ளே போவோம். இப்போ இந்த அடாப் பேஜ் மேக்கரை உள்ளுக்குள்ளே போகிறதுக்காக நம்ம என்ன போவோம், அடாப், அந்த ஸ்டார்ட்டில் ஆல் ப்ரோக்ராம்ஸ்குள்ளே அடாப். அந்த அடாப்பை தட்டின உடனே அதில் என்ன வரும், பேஜ் மேக்கர்னு வரும். சைடில் வரும் பேஜ் மேக்கர்னு டிஸ்பிளே ஆகும். அதில் வெர்ஷன் நிறையா இருக்குது. அதில் நமக்கு இப்போ 7.0ன்னு அவன் கொடுத்துருக்கான். நீ அந்த பேஜ் மேக்கர் 7.0 தட்டின உடனே அடாப் பேஜ் மேக்கர் அதில் கிளிக் பண்ண உடனே எது ஓப்பன் ஆயிரும், அந்த அடாப் பேஜ் மேக்கர் சாஃப்ட்வேர் உனக்கு என்ன செஞ்சிடும், ஓப்பன் ஆயிரும். அது ஓப்பன் ஆனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உனக்கு அந்த பேஜ் நம்பர் 2ல் ஸ்க்ரீனில் காமிக்கணும் இல்லையா, அந்த 2ல் எப்படி டிஸ்பிளே ஆகிருக்கோ அதை மாதிரி காமிச்சிரும். அதில் மேலே பார்த்தீங்கன்னா அடாப் பேஜ் மேக்கர் 7.0 அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே தெரியும். இதை மாதிரி ஸ்க்ரீன் வந்துடும். ரைட்டா? இது உங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரிஞ்சது தான். எந்த ஒரு சாஃப்ட்வேரை நம்ம ஓப்பன் பண்ணாலும் எந்த மெத்தடில் இப்படி தான் நம்ம போவோம். ஸ்டார்ட் பண்ணோன்னா ஸ்டார்ட்டு, ஆல் ப்ரோக்ராம்ஸு, நம்ம எந்த சாஃப்ட்வேருக்குள்ளே போகணுமோ அந்த சாஃப்ட்வேர் என்ன செய்வோம், கிளிக் பண்ணுவோம். இதை ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்கான். 2 மார்க் கொஸ்டினில் ரொம்ப எளிதாக எழுதக்கூடிய ஒரு கொஸ்டின். பேஜ் மேக்கரை எவ்வாறு திறப்பாய், எழுதிடலாமா? அப்போ 3 கொஸ்டின் உங்களுக்கு நடத்தியாச்சு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4. பேஜ் மேக்கர் மென்பொருளில் ஒரு புதிய ஆவணத்தை எவ்வாறு திறக்கலாம். இது கொஸ்டின் நம்பர் 4. இப்போது பேஜ் மேக்கர் ஸ்க்ரீனுக்குள்ளே நம்ம போயாச்சு. ரைட்டா? போன கொஸ்டினில் நம்ம எப்படி அந்த அடாப் பேஜ் மேக்கருக்குள்ளே போவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ உள்ளே போயாச்சு. போனதுக்கப்புறம் அதில் ஒரு புதுசாக ஒரு டாக்குமெண்ட்டை உருவாக்கணும், இல்லை ஒரு பக்கத்தை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும், அதுதான் இந்த 4th கொஸ்டின். இப்போ அதில் பாரு, பேஜ் நம்பர் 3 எடுத்துக்கிடுங்க. அதில் அந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் இருக்குது. புதிய ஆவணத்தை உருவாக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்கான். உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் ஏற்கனவே போன வருஷம் நீங்கள் 11ல் ப்ராக்டிக்கல் பண்ணியிருப்பீங்க. அதில் அந்த சாஃப்ட்வேருக்குள்ளே போய் ஒரு பேஜை எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதில் ஃபஸ்ட்டு பட்டிப்பட்டை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பட்டிப்பட்டைன்னா என்ன, இங்கிலீஷில் மெனு பார். மெனு பார்னால் உனக்கு ஈஸியாக புரியும். பட்டிப்பட்டைன்னா என்னமோ அப்படின்ட்டு யோசித்த மாதிரி இருக்கும். மெனு பார்னால் என்னது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இந்த கீழே அந்த ஸ்க்ரீனில் பாரு, அந்த ஸ்க்ரீனில் மேலே வந்து டைட்டில் பார் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கா இல்லையா, அதில் வந்து நம்ம என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோமோ அந்த சாஃப்ட்வேர் வரும். அது பக்கத்தில் நீ அன்டைட்டில்டுன்னு கொடுத்துருக்கானா இல்லையா, அதில் நீ அந்த ஃபைலுக்கு என்ன ஏதாவது ஒரு நேம் க்ரியேட் பண்ணனா அந்த நேம் அதில் டிஸ்பிளே ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு அந்த டைட்டில் பாரில் என்ன சாஃப்ட்வேருங்கிறதோ மேலே டிஸ்பிளே ஆகும். அதுக்கு அடுத்தது அதுக்கு கீழே இருக்கிறது தான் மெனு பார். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான், இன்னொருக்கா ஞாபகப்படுத்துகிறேன், அவ்வளோதான். இந்த மெனு பாரில் பார்த்தீங்கன்னா ஃபைல், எடிட், லே அவுட்டுன்னு வரிசையாக நிறையா கமாண்டுகள் இருக்கா இல்லையா. இந்த ஃபைலுக்குள்ளே போனோம் அப்படின்னா அது உள்ளுக்குள்ளே நிறையா கமாண்ட் இருக்கும், எடிட்டுக்குள்ளே இருக்கும், லே அவுட்டுக்குள்ளே இருக்கும். இது எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று நிறையா இருக்கும். இப்போ இதில் மெனு பார் அப்படிங்கிறது என்னது, பட்டிப்பட்டை. அதை தான் அவன் என்னென்னு சொல்கிறான், மெனு பார்னு. நீங்கள் தமிழ் புக்கில் வந்து உங்களுக்கு பட்டிப்பட்டை அப்படிங்கிறது தெரிகிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் நீ சைடில் இங்கிலீஷில் எழுதி வச்சுக்கிட்ட அப்படின்னா உனக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். என்னென்னு எழுதி வச்சுக்கோ, இதில் மெனு பார் அப்படின்னு எழுதி வச்சுக்கோ. அப்போ அந்த மெனு பாரில் ஃபைல் அப்படின்னு இருக்கா இல்லையா, அந்த ஃபைலை நீ கிளிக் பண்ணணுமா. நம்பர் 1 ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதை தான் சொல்கிறான். பட்டிப்பட்டையில் மெனு பாரில் ஃபைலை கிளிக் பண்ணால் அது உள்ளுக்குள்ளே நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் வரும். நீ அந்த நியூவை என்ன செய்யணும், கிளிக் செய்யணும். இது ஒரு மெத்தடு. அப்படி இல்லை அப்படின்னா ஷார்ட்கட் கீ, நம்ம கீபோர்டு இருக்கா இல்லையா, விசைப்பலகை அப்படின்னு சொல்கிறானா இல்லையா, அது என்னது, கீபோர்டு. அந்த கீபோர்டில் கண்ட்ரோல் கீ எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியும். ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வரக்கூடிய எழுத்துக்கள் என், அதுவும் உனக்கு தெரியும். இந்த கண்ட்ரோலையும் எண்ணையும் சேர்த்து அழுத்தணும். இது ஒரு மெத்தடு. ஒன்று மெனு பாரில் போய் நீ அந்த நியூங்கிற கமாண்டை எடுக்கலாம், இல்லைன்னா
இந்த கண்ட்ரோல் கீயையும் என் கீயையும் என்ன செய்யணும், சேர்த்து அழுத்தணும். நீ அழுத்தின உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். 1.4 ஒரு புதிய ஆவணத்தை உருவாக்குதல்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் செட்டப்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கா இல்லையா, பேஜ் நம்பர் 3ல் மேலே உனக்கு லெஃப்ட் சைடில் வரும். புக்கையும் கையில் வச்சுக்கோ, ரெஃபர் பண்ணிக்கோ, ரைட்டா? அதில் மேலே வரும், வருதா இல்லையா? டாக்குமெண்ட் செட்டப், பேஜ் சைஸு, டைமென்ஷனு, ஆப்ஷனு, மார்ஜினு, நம்பர் ஆஃப் பேஜஸ்ஸு, இன்சைடில் எவ்வளவு, அவுட் சைடில் எவ்வளவு, டாப்பில் எவ்வளோ வைக்கணும், பாட்டமில் எவ்வளோ வைக்கணும், அந்த மார்ஜின், பார்டரு, இது எல்லாத்தையும் நீ செட் பண்ணிவிட்டு நீ அந்த ஓகே பட்டனை கொடுத்த உடனே உனக்கு இந்த ஸ்க்ரீன் வந்துடும். எந்த ஸ்க்ரீன் வந்துடும்? படம் 1.4ல் கொடுத்துருக்கானா இல்லையா, ஒரு மார்ஜினோடு போட்ட ஒரு பிளாக் போட்டு ஒரு பார்டர் போட்டு ஒரு ஸ்க்ரீன் வருதா இல்லையா, இதை மாதிரி ஒரு பேஜ் செட்டப் வந்துடும். அப்போ இந்த கொஸ்டினில் அவன் என்ன கேட்கான்னா, ஒரு புதிய ஆவணத்தை உருவாக்குவதற்கு உண்டான வழிமுறைகளை எழுதுங்க. இப்போ நம்ம ஆன்சரை படிப்போம். இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் உனக்கு புரிஞ்சிடுச்சு. மெனு பாரில் போயிட்டு ஃபைலில் போயிட்டு நியூவை என்ன செய்யணும், கிளிக் பண்ணணும். இது ஒரு மெத்தடு. அப்படி இல்லைன்னா ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் என், அந்த ரெண்டையும் கண்ட்ரோல் கீயும் என்னையும் சேர்த்து அழுதினாலும் இந்த டாக்குமெண்ட் செட்டப் என்ன செஞ்சிடும், வந்துடும். இந்த டாக்குமெண்ட் செட்டப், இந்த டயலாக் பாக்ஸ் வந்த உடனே உரையாடல் பெட்டின்னு சொல்கிறாங்களா இல்லையா, இந்த உரையாடல் பெட்டியில் இது நம்ம ஆவணத்துக்கு தேவையான, நீ ஒரு பேஜை க்ரியேட் பண்ண போறியா இல்லையா, அந்த ஆவணத்துக்கு தேவையான எல்லா அளவுகளையும் அதில் என்ன செய்யணும், உள்ளீடு செய்ய வேண்டும். எல்லாத்தையும் நம்ம உள்ளீடு செஞ்சதுக்கப்புறம் 3வது பாயிண்ட்டு ஓகே பட்டனை அழுத்த வேண்டும். இவ்வளோ தான். இந்த 3 பாயிண்ட்டு நீ எழுதிட்டாலே உனக்கு இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் முடிஞ்சுது. அப்போ ஒரு புதிய ஆவணத்தை உருவாக்க என்ன செய்யணும், மெனு பாரில் ஃபைலில் போயிட்டு நியூவை கிளிக் பண்ணணும், இல்லைனா கண்ட்ரோல்+N என்ன செய்யணும், கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். அது என்னென்னு வரும், டாக்குமெண்ட் செட்டப் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் ஒன்று க்ரியேட் ஆகும். அதில் நமக்கு தேவையானதை என்ன செய்யணும், உள்ளீடு செஞ்சுட்டு 3வது பாயிண்ட் ஓகே பட்டனை அழுத்தியாச்சுன்னா நமக்கு தேவையான மார்ஜின் கொண்ட ஒரு பக்கம் உருவாகிவிடும். ரைட்டா? இப்போ புரிஞ்சுட்டா உங்களுக்கு? அடுத்தது 5th கொஸ்டின். ஒட்டு பலகை என்றால் என்ன? இங்கிலீஷில் பேஸ்ட் போர்டு. பேஸ்ட் போர்டு என்றால் என்ன? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1.4 படம் பாருங்கள், புக்கில் எல்லோரும் அதை எடுத்துக்கிடுங்க. பேஜ் நம்பர் 3ல் இருக்குது. அதில் பிளாக் பார்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பார்டர் கொடுத்துருக்கானா இல்லையா, அவுட்டர் லைன் கொடுத்துருக்கானா, அதுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய, உள்ளுக்குள்ளே ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கா இல்லையா, அதுதான் உன்னுடைய பேப்பர். நீ ஒரு பேஜ் செட்டப்பில் வந்து எனக்கு மேலே இருந்து டாப்லேருந்து எவ்வளோ இருக்கணும், லெஃப்ட்லேருந்து எவ்வளோ இருக்கணும், ரைட்லேருந்து எவ்வளோ இருக்கணும், கீழேருந்து எவ்வளோ இருக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த டாக்குமெண்ட் செட்டப் பாக்ஸில் நீ ஃபிக்ஸ் பண்ணியிருப்பியா இல்லையா, அந்த ஃபிக்ஸ் பண்ண அந்த சைஸு தான் உள்ளுக்குள்ளே உள்ள அந்த பேப்பர். இந்த பிளாக் பார்டருக்கு வெளியே இருக்குது பார்த்தியா, அதுதான் என்னது, பேஸ்ட் போர்டு, ஒட்டு பலகை. அப்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரு ரொம்ப எளிமையாக சொல்லிடலாம். என்ன சொல்கிறான், எல்லோரும் பேஜ் நம்பர் 4 எடுத்துக்கோ. அதில் மேலே அதுதான் 5th கொஸ்டின். கருப்பு நிற எல்லை கோடு, பிளாக் பார்டர் என்ன கொடுத்துருக்கானா இல்லையா, அந்த கருப்பு நிற எல்லை கோட்டின் உள்ளே இருப்பது ஒரு ஆவணத்தின் பக்கம். அது நீ ஒரு பேஜ், ஒரு ஆவணம், ஏதோ ஒரு ஆவணத்தை நீ கிரியேட் பண்ணுறியா இல்லையா, அந்த ஆவணத்தோடைய பக்கம். இந்த பிளாக் பார்டருக்கு வெளியே, கருப்பு நிற எல்லை கோட்டிற்கு வெளியே உள்ள பகுதி தான் என்னது, ஒட்டு பலகை என அழைக்கப்படுகிறது. புரிஞ்சுதா இல்லையா? இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம். இந்த கருப்பு நிற எல்லை கோட்டின், இல்லை நீ இங்கிலீஷில் கூட இது சேர்த்து எழுதிரு, பிளாக் பார்டருக்கு உள்ளே இருப்பது ஒரு ஆவணத்தின் பக்கம், பிளாக் பார்டருக்கு வெளியே இருப்பது ஒட்டு பலகை. இவ்வளோதான். எழுதியாச்சுன்னா எத்தனை மார்க்கு, 2 மார்க்கு. அப்போ ஒட்டு பலகைனா உங்களுக்கு என்னென்னு தெரியுதா இல்லையா? அப்போ மொத்தம் இப்போ நம்ம 5 கொஸ்டின் படிச்சிருக்கோம். இந்த 5 கொஸ்டினோட நம்ம இந்த கிளாஸ் என்ன செஞ்சுருவோம், முடிச்சிருவோம். இதுக்கப்புறம் அடுத்த கிளாஸில் நான் கண்டினியூவாக இந்த புக் பேக் கொஸ்டின்களை என்ன செய்வேன், ஒவ்வொரு கொஸ்டினாக நடத்துவேன். இப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா, இந்த 5 கொஸ்டினை நீங்கள் எழுதி பார்த்துடணும். இந்த வாரத்து கிளாஸில் நான் நடத்தின 5 கொஸ்டின் தான் நடத்திருக்கேன். 5 ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். 5 என்ன செய்யணும், எழுதி பார்த்துடணும். அதே மாதிரி ஜிஎம்மில் 3 கொஸ்டின் தான் நடத்திருக்கேன். அதையும் என்ன செய்யணும், நீங்கள் எழுதி பார்த்துடணும். நம்ம அடுத்த கிளாஸில் நான் இந்த புக் பேக்கை ஒவ்வொரு கொஸ்டினாக என்ன செய்வேன், ஸ்பீடாக நடத்திக்கிட்டே இருப்பேன். நடத்த நீங்கள் என் கூட என்ன செய்யணும், படிச்சுக்கிட்டே வரணும். அதே மாதிரி இந்த நோட்டையும் நீங்கள் ஃபுல்லாக என்ன செய்யணும், ஜிஎம்க்கு ஒரு நோட்டு,
கம்ப்யூட்டர் டெக்னாலஜிக்கு ஒரு நோட்டு. ஏற்கனவே நீங்கள் புக்கு வாங்க வரும்போது 12th புக்கு வாங்க வரும்போது நான் உங்களுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கேன். அந்த சொன்னபடி நீங்கள் அதை என்ன செய்யணும், கரெக்டாக ஃபாலோ பண்ணிடணும். அன்னன்னைக்குள்ள ஒர்க்கு அன்னன்னைக்கு என்ன செய்யுங்க, முடிச்சிடுங்க. ஓகே.